ஹரஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஜெய் கங்கா மாதா கி. கங்கா சாகர மகாராஜ் கி. நமோ நமோ சத்குருப்யோ நமோ நமः. நமோ நமோ சத்குருப்யோ நமோ நமः. பிரகலாத நாரத பராஜர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்ப்யாம் ருக்மாங்கதார்ஜுன விபீஷண வதிஷ்டநாதி புண்ணியானி மாம் பரம பாகவதாம் ஸ்மராமி. நமோ நமோ கங்காஜி நமோ நமோ கங்கே. நமோ நமோ யமுனாஜி நமோ நமோ கங்கே. நமோ நமோ கங்காஜி நமோ நமோ கங்கே. நமோ நமோ சரஸ்வதி நமோ நமோ கங்கே. காவேரி துங்கபத்ரா ச கிருஷ்ணவேணி ச கௌதமி. துங்கபத்ரா ச கிருஷ்ணவேணி ச கௌதமி. பாகீரதி ச விக்யாதா பஞ்சகங்கா பிரகீர்த்திதா. பாரத தேசத்துல பஞ்சரத்னம் 5 நதிகள். காவேரியிலிருந்து ஆரம்பிச்சு கங்கை பர்யந்தம் இத பஞ்சரத்னம்னு சொல்றது. சப்த நதிகள் பூஜா சந்தர்ப்பங்கள்ல கங்கேச்ச யமுனே சைவா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லி அதுல பிரதானமா கங்காதேவி. கங்கை கங்கையாகப்பட்டவள். கங்கை அப்படின்னு சொன்னாலே அந்த சந்தர்ப்பத்துல அப்ப பண்ணக்கூடிய அபவாதம் நீங்கிட்டு ஒரு பேருக்கே பேர்பட்ட ஒரு விசேஷத்துவம். சுத்தம் பாகவதாஸ்தானம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது கங்கையினுடைய மகிமையை சொல்றது. எந்த நதிகள்ல நீராடினாலுமே கங்கை தான். அப்பேற்பட்ட ஒரு வசதி. இன்னைக்கு கொண்டாந்து தீர்த்தம் வச்சோம் அப்படின்னா ஜென்மா முழுக்க தீர்த்தம் அப்படியே இருக்கும். எத்தனை வருஷானாலும் அப்படியே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற கங்கை நாம காசியில பாக்கறத அவ்வளவு பரிபக்குவமா இருக்கு. 35 வருஷத்துக்கு எல்லாம் முன்னாடி போனோம்னா ஊர்ல இருக்கக்கூடிய சாக்கடை எல்லாம் வந்து அதுல விழும். அந்த இடத்துல தீர்த்தம் எடுத்தால் கூட கொண்டு வந்து நம்ம பாத்துல வச்சோம்னா அதுல ஒரு திருநூறு பூச்சி புழு வராது. அதுதான் ஆச்சரியம். எப்பேற்பட்ட அபவாதங்கள் வந்தாலும் கங்கை தன்னோட வந்து சேர்றத அதை எல்லாத்தையும் நீக்கி பரம பவித்திரம் ஆக்கிடக்கூடிய புண்ணிய நதி கங்கை. அப்பேற்பட்ட அந்த கங்கையாகப்பட்டவள் சமுத்திரராஜாவோட சேரக்கூடிய இடம்தான் கங்கா சாகரம். இந்த கங்கா சாகரம் தான் கங்கை தோன்றுவதற்கே காரணமே. கங்கை யாரால எப்படி பூமிக்கு வந்தான்னா பகீரதனால வந்தா. பகீரதன் எதற்காக கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டாக்கா அவளுடைய முன்னோர்கள் எல்லாம் உத்தாரணமாகணுங்கிறதுனால கொண்டு வரப்பட்டான். அவளுடைய முன்னோர்கள் ஏன் உத்தாரணமாகணும்னு கேட்டாக்கா சகர மகாராஜாங்கிற மகாராஜா அயோத்தியா ஆண்டு வர. அவருடைய ஜென்மாவே ரொம்ப ஆச்சரியம். அவருடைய அப்பா பாகுன்னு பேரு. கேகையர்களுடைய யுத்தத்துக்கு போய் தோத்துட்டு வந்துடுற. இனிமேல் நாட்டில் இருக்க வேண்டான்னு தன்னுடைய 2 மனைவியோட வனாந்திரம் போற. அந்த ராஜா பெரிய மனைவி கிட்ட கொஞ்சம் பிரேமையா இருப்ப. அதனால சின்ன மனைவி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா அவளுக்கு ஒரு விஷத்தை கொடுத்துடுறான். விஷத்தை சாப்பிட்டா உயிரோட இருக்காளாம். என்னடா அவ உயிரோட இருக்காளுன்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தா அவ கர்ப்பவதியா இருக்கா. கர்ப்பவதியா இருக்கிறவளுக்கு விஷத்தை கொடுத்துட்டா, ஆனாலும் உயிரோட இருக்கா. காரணம் பதிவிரதா தர்மமா, அதனால உயிரோட இருக்காளாம். அந்த பதிவிரதா தர்மம் உயிரோட இருக்கா. அவ வயிற்றுல இருக்கிற கர்ப்பம் நம்ம நினைக்கிற மாதிரி 10 மாசம் கிடையாது. அதெல்லாம் தேவர்களுடைய ஸ்வரூபங்கிறதுனால அது வருஷம் ஆறுது. ஒரு காலகட்டமானத்துக்கு பிற்பாடு பாகுக்கு வயசாகி சரீர வியோகம் ஆயிடுது. சரீர வியோகமாகி அந்தியேஷ்டி நடக்கிறதே இந்த பெரிய மனைவி பார்த்தா ஆத்துக்காரர் போயிட்டார், நாம இருந்து என்ன பண்ண போறோம்ட்டு அந்த அக்னியிலேயே அந்தியேஷ்டி நடக்கிறதே போய் விடறதுக்கு போறா. அப்ப அந்த வழியா வந்த ஒரு முனிவர் அவர் கையை பிடிக்கிறார். அவசரப்படாத, நீ தனியா இருந்தா போகலாம், உன்னுடைய வயத்திலேயோ சிசு இருக்கு, போகப்படாதுன்னு சொல்லி கையை பிடிக்கிறது. தன்னுடைய மந்திர சக்தியினால வயத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய தன்னுடைய கையினால பிடுங்கி அவர் கையில ஒப்படைச்சுட்டு அக்னியில போய் விழுந்துட்டாவ. இந்த குழந்தைய கையில வாங்குறார். ஔர முனிவர்னு அவருக்கு பேரு. கையில வாங்குறார். நீல திருமேனியா இருக்கு, அதனால சக்கரன்னு பேர் வச்சார்.
கர அப்படின்னால் விஷம், சகரன்னால் விஷத்தை நீக்குபவன் பொருள். விஷத்தை சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே இருந்த காரணத்தினால்தான் சகரன் அவனுக்கு பேரு. இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார். சகல கலைகளையும் சொல்லித்தர சரியான வயசு வருது. திருப்பி யுத்தத்துக்கு போய் தன்னுடைய பூர்வீகர்கள், தன்னுடைய அப்பா தோத்த அந்த எல்லா ராஜ்யத்தையும் மீட்கிற ஆட்சி பரிபாலனம் அயோத்தியில இருந்து பண்றார். அயோத்தியில இருக்கக்கூடிய உத்தத்தருமே எல்லாருமே தேவாம்சம். ஏன்னா அயோத்தியை சொல்றதே நிலமகள் முகமோ திலகமோ நெடுநிறை மங்களனாலோ லகுபூன் முளைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோங்கிறார் கம்பநாட்டாழ்வார். பூமியினுடைய திருமுகமாங்கிற, நிலமகள் முகமோங்கிற, நெற்றியில் இடக்கூடிய திலகமோங்கிற, உயிரின் இருக்கையோங்கிற. ரொம்ப ஆச்சரியம். சப்தமோட்சபுரியில அங்க ஆட்சி பண்ணக்கூடிய அத்தனை பேருமே தேவாம்சம். சக்கரவர்த்தி அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் பேரு. பூமண்டலம் முழுக்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணினவா. அதுல சகரன் பாக்குறார். சகரன் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறார். சுமதி, கேசரின் 2 பேரு. இவா 2 பேரோட ஆட்சி பண்றார். 2 பேர்ல ஒத்திக்கு ஒரே ஒரு குழந்தை, இன்னொத்திக்கு 60,000 புத்திரர்கள் பிறக்கிறார். இப்படி சாத்தியப்படி ஏற்படும். 60,000 பேர் இப்படி சாத்தியப்படும் அப்படின்னா அவெல்லாம் தேவ ரூபம். அதனால அவளுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு தான் தெரியும். கர்ப்பவாசம் கிடையாது. பேசிக்கா பாக்குறோம் அப்படின்னா 10 மாசம் கர்ப்பவாசம், சரீர வியோப்பம் இதெல்லாம் கிடையாது. அவருடைய ஒரு புத்திரன் பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்கா இவாளோட எல்லாம் பழக மாட்டேங்கிறான். சரையூல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்திலேயே யாரு? சகரனுடைய புத்திரன். அவன் என்ன பண்றான்? அசமன் அவனுக்கு பேரு. என்ன பண்றான்னா அப்படியே நடந்து போயிட்டே இருப்பான். சின்ன குழந்தைகள் இருந்தானா பிடிச்சி சரையூல விட்டு எறிஞ்சிருவான். எல்லா பிரஜைகள் எல்லாம் போய் ராஜாட்ட போய் சொல்றா, இது மாதிரி அவனுடைய புத்திரன் பண்றான்னு. அவனை கொண்டு போய் காட்டுல விட்டுடுற. அவன் பரக்கர்த்தேயே மகாஜானி. தான் இங்க இருக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது, காட்டுக்கு போகணுங்கிறதுனால விட மாட்டான். காட்டுக்கு போகணும், எங்கேயாவது போய் நம்ம தபஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுட்டான். அவன் எப்போ காட்டுக்கு போனானோ, இவன் யாரெல்லாம் சரையில விட்டெறிஞ்சாலோ, எந்த வயசுல விட்டெறிஞ்சா 4 வருஷத்துக்கு முன்னாடி விட்டெறிஞ்சாலும் 4 வயசு கழிச்சு எல்லாம் சரையில இருந்து திரும்பி எழுந்து வரானாம். அப்ப அவனுடைய ஸ்வரூபம் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு ஒரு புத்திரன் இப்படியே இருந்துட்டு இருக்கு. தன்னோட புத்திரன் இது மாதிரியான அபவாதம் எல்லாம் பண்ணிவிட்டானே, இந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜா ஒரு அஸ்வமேத யஜ்ஞம் பண்றார். அஸ்வமேத யஜ்ஞம்னா இந்திரனை கூப்பிட்டா இந்திரன் பிரத்யட்சமா வருவான், தேவதைகளை கூப்பிட்டா தேவதைகள் பிரத்யட்சமா வரும். ஆவிர்பாவம் கொடுக்கறது, ஒரு பூஜை பண்றது, அந்த மந்திரத்துக்கு உண்டான உள்ளீடான தேவத்தை என்ன பண்ணும்னா எல்லா இடங்களையும் இருக்கு தெய்வ சக்தி. திருண்டு ஒரு சொம்ப வைக்கிறோம், அதுல ஒரு மாங்குத்தை போட்டு அதுல ஒரு தேங்காய் வைக்கிறோம். இந்த தேவத்தை இதுல வாடினா வந்து விடுறது. ஏன்னா மந்திரம் அழிச்சு வந்து விட்டு விடுறது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் தெய்வம் அழிச்சு வந்து விடுறது. அது மாதிரி இந்த ராஜா பண்ணக்கூடிய யஜ்ஞத்துக்கு பிரத்யட்சமா தேவதைகளே ஆவிர்வாகம் வாங்குறது. அஸ்வமேத யாகம் பண்றதை பார்த்துட்டு தேவேந்திரனுக்கு பயம் ஏற்பட்டு, இவன் பாட்டுக்கு இந்திர பதவியில வந்துட்டா என்னடா பண்றதுன்னு பார்த்துட்டு இந்த குதிரையை எடுத்துட்டு போய் பாதாள லோகத்துல ஒரு முனிவர் உட்கார்ந்து இருக்கார். கபில வாசுதேவர்னு அவருக்கு பேரு. அவருக்கு பின்னாடி கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறான். இந்த குதிரை வந்தா தான் யஜ்ஞம் சம்பூர்ணமாகும். எல்லா திக்குக்கும் போன அந்த குதிரை இன்னும் காணும். எல்லாரையும் 4 திக்கும் தேடி அனுப்புறா. அதுல பூர்வத்திற்கு கிழக்கு திசையில பூமியை தேடிண்டே வரக்கூடிய 60,000 புத்திரர்கள் தேடிண்டு வரா. இந்த இடத்துல குதிரை கட்டப்பட்டிருக்க. ஓ, இவர் தானோ அதை எடுத்து வச்சிருக்காரோன்னு நினைச்சுட்டு இந்த குதிரையை எடுக்கிறதுக்காக போகிறதே அப்படியே அவர் உத்து நோக்கி மானசீகமா நினைச்சார். அவர் உள்ளுக்குள்ள எத்தனையோ யுகாந்திரம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். கண்ணை திறந்து பார்க்கிறார். கண்ணை திறந்து பார்த்த அந்த க்ஷண மாத்திரம் அந்த கண்ணிலே இருக்கக்கூடிய அந்த தேஜஸை தாங்க முடியாம எரிஞ்சு சாம்பலாயிர 60,000 பேர். ஆஹா, நான் போனவாளை காணும் என்னன்னு தெரியல. அந்த அசவந்தனுக்கு ஒரு புத்திரன் அம்சுமான்னு பேர். அவன் தேடிட்டு வரான். தன்னோட சித்தப்பாலாம் போனாலே காணுமேனு தேடிட்டு வரான். இங்க வந்து பாக்குறான். இவெல்லாம் சாம்பல் முட்டா இருக்கா, அழறா. இவரை பிரதட்சணை நமஸ்காரம் பண்றான். நடந்த விருத்தாந்தங்களை சொல்றார். குதிரை அவனோட அனுப்பிச்சு விடுறார். குதிரை கிளம்பி வருது. யஜ்ஞம் பூர்த்தியாச்சு. இந்த 60,000 பேர் இந்த சாம்பல் முட்டிலிருந்து விடுபடணும்னா என்ன வழி அப்படிங்கறத தன்னுடைய மகிழ்ச்சிகள்ட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜாக்கள்னால பண்ண முடியல. பகீரதன் வந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். பகீரதன் தபஸ் அப்படின்னா பஞ்சாக்னிக்கு மத்தியில இன்னைக்கும் நாம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்கா, ஏன்னா கங்கை எப்ப வந்தா அப்படின்னு கேட்டாக்கா வாமனாவதாரம் எடுத்த போது அந்த வாமனாவதார மூர்த்தியினுடைய பாதமானது பிரம்மலோகத்துல போகிறத பிரம்மா தன் கமண்டலத்தில் வச்சிருக்கக்கூடிய தீர்த்தத்தினால அந்த மகாவிஷ்ணுவினுடைய பாதத்தை பூஜை பண்றாராம். ஸ்லோகம் சொல்றது, மாதூபாதி பிதாமகஸ்ய நிஜம வியாபார பாத்திரே ஜலோ பஸ்ஸாத் பன்னக சாஜினோ பகவதா பாதோதகம் பாவனம் பூஜஸ்தம்புஜடா விபூஷணமனே ஜக்னோர் மகரடேரியம் கன்யா கல்மஷநாசினி பகவதே
பாகீரதி பாதுனஹா அப்படின்ட்டு ஆதவாதி பிரம்மாவாகப்பட்டவர் தன்னுடைய கமண்டலத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தினால வாமனாவதாரம் வந்தபோது அபிஷேகிச்சார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்த்தமானது சிவபெருமானுடைய ஜடாஜூடத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் தேவலோகத்திலே இருக்கு. அவளுக்கு வேற வேற பேர் இருக்கு. தேவலோகத்துல ஓடுறது அமராவதி அப்படின்னு பேரு. பூமி எந்த இடத்துல கௌ அப்படின்னாக்க பூமி, ஹான்னா ஆச்சரியம். இப்படி பூமி வந்து தொடுறதுனால ஆச்சரியமா தொட்டதுனால தான் அதுக்கு கங்கா அப்படின்னு பேர். அப்படியே ஓடக்கூடிய அந்த கங்கையாகப்பட்டவள் பகீரதன் தபஸ் பண்ணி மேலே இருந்து அடிச்சுன்னு வந்ததுனால பாகீரதின்னு பேரு. அழிச்சுன்னு வருது ஜங்கு மகிழ்ச்சிங்கிறவர் எடுத்து ஆச்சமனம் பண்ணி தன்னுடைய வலது காதுனால விட்டதுனால ஜாகுனவி அப்படின்னு பேரு. பூமி வந்து தொடர்றதுனால அவளுக்கு கங்கான்னு இன்னொரு பேரு. தேவலோகத்திலே ஓடிட்டு இருக்கக்கூடிய காரணத்துல விஷ்ணுபதி அப்படின்னு பேரு. கங்கைக்கு தமிழ்ல பேர் அப்படின்னு கேட்டாக்க வான் நதி அப்படிங்கிறதா. ஏன்னா ஆகாசத்துல ஓடித்து இல்லையா, அதனால தமிழ் படுத்தணும் அப்படின்னு கேட்டா வான் நதி. அப்பேற்பட்ட கங்கை பூமியை தொட்டு அப்படியே ரொம்ப அழகா அப்படியே பூமியை வந்து எந்த இடத்துல தொடுறா அப்படின்னு கேட்டாக்கா ஹரித்வாரத்துலதான் தொடுறா. அதுக்கு மேல ரிஷிகேசத்துல பாக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா பெரிய ரிஷி தபஸ் பண்றதே தன்னுடைய ஜடாஜூடத்தை அவுத்து விட்டா அப்படி இருக்கும், அது மாதிரி இருப்பா. அதற்கு மேல மேலாம் போகிறது எங்கெங்கெல்லாம் சேருதோ அதுக்கெல்லாம் பிரயாக்னு பேரு. கர்ண பிரயாக், விஷ்ணு பிரயாக், கேசவ பிரயாக், ருத்ர பிரயாக் இப்படின்னு மேல 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 மேலாம் பிரயாக் இருக்கு. எல்லா இடங்களையும் ரெண்டு நதி ஆகப்பட்டவள் சேர்ந்து 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 சேர்ந்து. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா பாரத தேசத்தை குளிர்விச்சுண்டு வரா. அங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடியவர் இப்படியே நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய வரைபடத்தை பார்த்தோம்னா ஒரு பக்கமா அப்படியே வந்து 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 அப்படி சமுத்திரத்துல கிழக்கு சமுத்திரமாக இருக்கக்கூடிய வங்காள விரிகுடால வந்து சேர்றா. கங்கையினுடைய பெருமை என்ன அப்படின்னு கேட்டாக்க இமாச்சல பர்வதத்துல உற்பத்தி ஆகக்கூடிய கிட்டத்தட்ட எல்லா நதிகளையும் தன்னோட சேர்த்துக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கங்கை கொண்டு. பிரம்மாண்டமான நதி சரையு கங்கையோட சேர்ந்துருவா. பிரம்மாண்டமான நதி யமுனை கங்கையோட சேர்ந்துருவா. பிரம்மாண்டமான நதி கோமதி கங்கையோட சேர்ந்துருவா. இப்படி எவ்வளவு பெரிய நதியாக இருந்தாலும் தன்னோட சேரக்கூடிய ஒரு ஆற்றல், தன்னோடையே அழைச்சிட்டு ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரையும் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு வந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படி ஒரு அற்புதம் கங்கை கொண்டு. அந்த கங்கையாகப்பட்டவள் ரொம்ப அழகா போய் சாகரம்னு அந்த இடத்துல போய் சேரக்கூடியதான் கங்கா சாகரம். அங்க போய் உயர்ந்து பகீரதன் எடுத்துட்டு வர 60,000 பேர் முட்டுமுட்டான சாம்பல் மேல தெளிக்கிறார். அவெல்லாம் உத்தாரணம் ஆறா. கங்கா சாகரம் போகிறோம் அப்படின்னு நினைச்சாலே அவளுடைய 63 தலைமுறை பித்ருக்கள் நல்கதி அடைஞ்சுடுற. சம்ஸ்கிருதத்துல ஒரு வாக்கு ஹிந்தியில இந்த பக்கத்துல சொல்லுவா, சப் சப் நதி ஸ்நான் பார் ஹோத்தாகே, கங்கா சாகர் ஸ்நான் ஏக்கி பார் ஹோத்தாகே அப்படின்பா. நீ எத்தனையோ நதிகள் எத்தனை முறை வேணாலும் குளிக்கலாம், கங்கையில குளிக்கலாம், அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்ல. ஆனா கங்கா சாகர்ல நீ ஒரு ஜென்மால ஒரு முறை குளிக்கிறதே அபூர்வமா. இமாச்சல பர்வதத்துல எத்தனை நதிகள் உண்டோ அத்தனை நதிகள்ல நீராடின பலன் கங்கா சாகரை பார்த்தாலே கிடைச்சுடுறது. அப்புறம் நம்ம இங்கதான் கபிலருடைய ஆசிரமம் இருக்கு. இன்னைக்கும் நாம போனா தெரியும். நாம சங்கல்பத்துல சொல்லக்கூடிய ஜம்பூ தீபம்ங்கிறது அதுக்கு கீழே இன்னைக்கும் இருக்கு. பார்த்தோம்னா நீங்க கவனிச்சு பார்த்தா அதுக்கு கீழே ஜம்பூ தீபம்ங்கிறது இருக்கு. ஒரு பெரிய தீவு. அந்த தீவுல 2 பக்கம் கங்கை போய் சேர்றா. அந்த கங்கை சேரக்கூடிய இடத்துல சமுத்திரம் இருக்கு. அந்த இடத்துல போய் ஸ்நானம் பரம பவித்திரம், பரம ஆச்சரியம். ரொம்ப புண்ணியம் இருந்தா தான் கிடைக்கும். எத்தனையோ கோடி பிறவிகள்ல பண்ணிருக்கக்கூடிய புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் கங்கா சாகரம் தரிசனமே கிடைக்கும். அப்பேற்பட்ட ஒரு வசதியான இடத்துக்கு இன்னைக்கு நாம போறோம். எப்படி பகீரதன் அந்த கங்கையை கொண்டு வந்தானோ அப்பேற்பட்ட பகீரத பிரயத்தனம் தான் இந்த யாத்திரை. ஏன்னா எல்லாத்திலையும் டிராவல் ஆயிடுவோம். நம்ம இங்க இருந்து பார்த்தோம்னா இங்க இருந்து கொஞ்ச தூரம் பஸ்ல போயாகணும். பஸ்ல போனதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய படகுல போயாகணும். அதுக்கப்புறமா அந்த தீவுல நாம கொஞ்ச தூரம் நம்ம டிராவல் பண்ணிட்டு அங்க போயாகணும். அந்த இடத்துல பார்த்தோம்னா அங்க நடந்து போக முடியாது, அங்க வேற ஒரு வண்டியில போகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணாலேயே பார்ப்போம். என்ன சார் வெறுமன கடல் தானே அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா சர்வ சகஜமா சொல்லிட முடியாது. இத்தனை அற்புதங்க இருக்கு. ரொம்ப சூட்சமா தான் சொல்லியிருக்கோம். அப்பேற்பட்ட விசேஷத்துவம் இன்னைக்கு நமக்கு வசதியா பஞ்சமியில பகவான் அனுகிரகம் என்றார். சுவாமியினுடைய அனுகிரகம். ஹரஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. கங்கா மாதா கி